கிருஷ்ணகிரி கூட்டுறவு நியாய விலை கடையில பாத்தீங்கன்னாக்கா, கூட்டுறவு நியாய விலை கடை வந்து கிருஷ்ணகிரி நகரம் கிராமத்துல வந்து 30 கடை இருக்கு. இந்த கடையில பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேஸ்ட் பாருங்க, பிரியாணி பேஸ்ட் அப்படி சொல்லி இது வந்து விற்கிறாங்க. இதை வந்து யாருமே வாங்குறதில்ல. ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 300 பாக்கெட் இருக்கு. அந்த 300 பாக்ஸ், அந்த 300 பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7500 ரூபாய். இது வந்து மக்கள் யாருமே இதை வாங்க மாட்டேங்கிறாங்க. இது வாங்கலனாக்கா என்ன பண்ணணும், அந்த கூட்டுறவுத்துறை அந்த சேல்ஸ்மேன் கடையில இருந்து அது ரிட்டர்ன் எடுக்கணும். ரிட்டர்ன் எடுக்கிறது இல்ல. என்ன பண்றாங்க அந்த கூட்டுறவுத்துறை, அந்த நியாய விலை கடையில வந்து இது விற்கலனாக்கா இந்த விற்பனையாளர் கடை, ரேஷன் கடை விற்பனையாளர் வந்து அது 7500 ரூபாய் ஃபைன் கட்டணும். என்னங்க கொடுமையா இருக்குது இது, பாவம். இதை வந்து யாருமே வாங்குறது இல்ல. இந்த அம்மாவுக்கு வாங்கல, அப்புறம் இந்த அம்மா வாங்க, யாரும் இவங்களாம் வாங்குறது இல்ல. ஆனா இதை வாங்கி என்ன பண்றதுன்றாங்க இந்த பாப்பா, இதை வாங்கி என்ன பண்றதுன்றாங்க. ஆனா இது பாருங்க, மாவட்டம் முழுக்க இது வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிருஷ்ணகிரி நகரத்துல வில்லேஜ்ல மட்டும் 2,25,000 ரூபாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு. அப்போ இந்த கிருஷ்ணகிரி நகரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாய விலை கடை விற்பனையாளர்கள் வந்து 2,25,000 ரூபாய் கட்டி ஆகணும். கொடுமையா இருக்குது. இது மாவட்டம் முழுக்க கணக்கெடுத்தா எவ்வளவு இருக்கும். ஆகவே இதை என்ன செய்யணும், அரசு அமைச்சர் தான் சொல்லிட்டாரு, கூட்டுறவுத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு, இதை கட்டாயப்படுத்தி விற்காதீங்கன்னு சொல்றாரு. ரைட்டு. ஆனா மக்கள் வந்து வாங்குறது இல்ல. அது ரிட்டர்ன் எடுக்கணும்ல கூட்டுறவுத்துறை, ஏன் எடுக்கல? அப்போ பாவம் அப்பாவிங்களா, அவங்க நியாய விலை கடைக்கால அப்பாவிங்க, பாவம் ஏமாந்தவங்களா. அவங்க கிட்ட வந்து 7000 ரூபாய் நீங்க ஃபைன் போடுறீங்களா இல்லையா? கொடுமையாக்குது. என் வயிறு எரியுது, என் வயிறு எரியுது. பாவம் விற்பனையாளர்கள் வந்து பாவம் கஷ்டப்படுறாங்க. ஆகவே இனி வரும் காலங்கள்ல இதை வந்து விற்கலனாக்கா கூட்டுறவுத்துறை வந்து அதை வந்து என்ன பண்ணணும், அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கணும் என்பதை நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.